जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। சாந்தி. யுக மாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற பட்டியினுடைய 108 நாள் பட்டியினுடைய 73வது நாள் 2/10/2025. விஜயதசமி, தசரா, காந்தி ஜெயந்தி. நான் போய்கொண்டிருக்கின்றேன். இந்த வழியின் துவக்கத்தையும் நான் அறியவில்லை, நான் இந்த வழியின் முடிவையும் அறியவில்லை. ஒரு வழியை அறிவேன், ஆனால் அறிவேனா என்று அறியேன். சென்று கொண்டிருக்கின்றேன் நான். பிறப்பு இறப்பை பற்றிய கவலை எனக்கு இல்லை, அந்த ஞானமும் இல்லை.
எனக்கு ஒரே ஒரு ஞானம் உள்ளது, ஆனால் எவ்வாறு செல்வது அறியேன். இன்று நான் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். பாலைவனத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் சென்று கொண்டே இருக்கிறேன். நான் ஆதாரமானவன், நிராதாரமானவன், சாதாரணமானவன். எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது. நான் நிராகாரமானவன். நான் அறியவில்லை. நான் அந்த சூன்யத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன், அல்லது நானே சூன்யமா? அறியவில்லை. ஆனால் சென்று கொண்டே இருக்கிறேன். கவிஞர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய 3 விஷயங்களை வர்ணனை பண்ணுறாரு, 3 நிலைகளை. முதல்ல அவருக்கு தெரியல எங்கிருந்து ஆரம்பம் ஆகுது வாழ்க்கை, எங்கே போய் முடியுது, இந்த வழி என்ன கூட்டிகிட்டு போகுதா, இல்லை வழியில் நான் போயிட்டுருக்கிறேனா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. நம்பிக்கையின்மை, பிரம்மை எல்லாமே இருக்குது, மாயாஜாலம். இந்த மார்க்கத்தில் நம்ம வந்தாச்சு, ஆனால் லட்சியம் என்ன, நம்ம எங்கே போய் சேருவோம் அது தெரியாது. நான் எதுக்காக போயிட்டுருக்கேன் அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருக்குது, போயிட்டே இருக்கிறார். மார்க்கத்தில், நம்ம போகக்கூடிய மார்க்கத்தில் சந்தேகம் என்ற மேகங்கள் அங்கு உலா வருகின்றன. பிரம்மை அப்படிங்கிற ஒரு மேக கூட்டமும் அங்கே தெரியுது, தென்படுகிறது. அது பிறகு சத்தியத்தின் சூரியன் அங்கே பிரகடனமாகுது. அடிக்கடி நம்பிக்கையற்ற தன்மை, அடிக்கடி பிரம்மை, அடிக்கடி பிரச்சனைகள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என்னெல்லாம் நடக்குதோ அதை நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன். அது என்ன அப்படின்னா, நான் போயிட்டே இருக்கிறேன். நான் நிற்கவே இல்லை. இந்த வழி என்னுடைய தொடக்கத்தையும் எனக்கு தெரியாது, முடிவும் எனக்கு தெரியாது. இந்த வழி, நான் போயிட்டுருக்கிற வழி எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது, ஆனாலும் நான் போயிட்டுருக்கிறேன். இது 2வது ஸ்டேஜ் ஆத்மாவனுடைய. இது உள்ளுக்குள்ளே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. வைராக்கியம், தபஸ்யா அப்படிங்கிற ஒரு அக்னி கொழுந்து விட்டு எரியுது. நெருப்பு எனக்குள்ளே எரிஞ்சிட்ருக்குதா, இல்லைன்னா அந்த பாலைவனத்தின் நெருப்புகள் என்னால், அதனால நான் எரிஞ்சிட்ருக்கிறேனா, நானே எரியிறேனா, இல்லை அந்த நெருப்பு தான் என்னை எரிய வைக்குதா? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு அக்னி எரிந்து கொண்டிருக்கின்றது. வாழ்வின் கவலையும் இல்லை, இறப்பின் கவலையும் இல்லை. இது 3வது நிலை ஸ்டேஜ் ஆத்மாவனுடைய. இது அவருடைய லாஸ்ட் ஸ்டேஜ். அவர் எல்லா யுத்தங்களையும் கடந்து வெளியே வந்துடுறாரு. சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. இப்போ வானிலை கேட்டீங்க இல்லையா, நல்லதின் பக்கமும் நீங்கள் கவர்ச்சிக்கப்படக்கூடாது, தீயதின் பக்கமும் கவர்ச்சிக்கப்படக்கூடாது. முரளியினுடைய எண்டில் பாபா என்ன கேட்டார், அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குதா, அந்த மாதிரி நிலை இருக்குதா? நல்லதும் உங்களை கவர்ந்தெழுக்கக்கூடாது, கெட்டதும் கவர்ந்தெழுக்கக்கூடாது. கெட்டது நம்மளை கவர்ந்தெழுக்கிறது கிடையாது, ஆனால் நல்லது நம்மளை கவர்ந்தெழுக்குது. அதனால் 2ல இருந்தும் கடந்த நிலையில் இருக்கணும். நல்லதில் நம்மளை இழுக்குது, நல்லா இழுக்குது, நம்மளை நல்லவங்களெல்லாம் இழுத்துடுது. குழந்தைங்களையும் இழுக்குது. அதனால் நல்ல விஷயத்துலையும் நம்ம அட்ராக்ட் ஆகக்கூடாது, தீய விஷயத்துலையும் அட்ராக்ட் ஆகக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார், நான் ஆகாரமும் இல்லை, நான் நிராகாரம் இல்லை, நான் 2ல இருந்தும் விடுபட்டிருக்கிறேன். எனக்குள்ளே சூன்யம் இருக்குதா, இல்லை நான் சூன்யத்துக்குள்ளே இருக்கிறேனா, இது அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, போயிட்டே இருக்கிறாரு. நான் சென்று கொண்டே இருக்கிறேன், எனக்கு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் முன்னால் போயிட்டே இருக்கணும். இந்த மார்க்கத்தில் நிறைய தடைகள் இருக்குது. இந்த மார்க்கம் மிகவும் கடினமான மார்க்கம். ஆனால் அந்த டைட்னஸ் தன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடாது, சகஜமான தன்மை இருக்கணும். நீங்கள் கிச்சனில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா விவகாரத்தில் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நிச்சயந்தாக இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும். இப்படி மாசுங்க எல்லாத்துலேருந்து நிச்சயந்தாக இருக்கிறாங்க. அதே போல் சகஜமான தன்மை, டைட்னஸ் இருக்கக்கூடாது, சகஜ தன்மையாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும்.
என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதை இப்போவே செஞ்சுக்கோங்க. இப்போ தான் வழி இருக்குது. இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை. நான் சென்று கொண்டிருக்கின்றேன், நான் சென்று கொண்டிருக்கின்றேன். 73வது நாள், இன்னும் 36 நாள் தான் இருக்குது. நம்ம 2 சூத்திரம் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பவித்ரதா, 2வது ஆக்ஞாகாரித்தன்மை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நிலை. சூஃபி சந்த் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் வந்து மௌஜூத். அவருக்குள்ளே நிறைய தெய்வீக சக்திகள் நிறைஞ்சிருந்தது. அவர் நோயாளிகள் எல்லாம் சரி பண்ணிடுவார். அவர் தொடுறதன் மூலமாகவே சரி பண்ணிடுவார். எல்லாருடைய கவலைகளையும் அவர் சரி பண்ணிடுவார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய யாத்திரை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தார், ஒரு சின்ன பதவியில் இருந்தார், ஏதோ ஒரு அதிகாரியினுடைய கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தார். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவருடைய கனவுல கிஜ்ரா வராரு. கிஜ்ரா கனவுல வராரு. சூஃபியினுடைய அந்த பரம்பரையில் ஒருத்தருடைய பேர் அடிக்கடி அங்கே மென்ஷன் ஆகுது. அவர் ஃபரிஸ்தாவாக இருக்கலாம், அவருடைய வர்ணனை வந்து குரான்லேயும் இருக்குது. அவர் வலியாக இருக்கலாம், இல்லை பேகம்பராக இருக்கலாம், இல்லை தூதுவராக இருக்கலாம், யாருன்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார். அதாவது ஒரு ஃபரிஸ்தா மாதிரி, ஒரு ஏஞ்சல் மாதிரி. மனித ஆத்மாக்களுக்கு மார்கதர்ஷன், ஒரு வழியை சொல்லக்கூடிய, வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு காட்டியிருக்காங்க. யாரெல்லாம் உண்மையான சத்தியத்தின் வழிபடி நடக்கிறாங்களோ அந்த நேரத்தில் ஒரு தெய்வீகமான மார்க் தர்சக், வழி காட்டக்கூடியவர், ஒரு பரம புருஷர். அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா கிஜ்ர. பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார். அந்த கிஜர் வராரு, அவருக்கு முன்னாடி தோன்றாரு. திடீர்னு அவரை மஜூத்தை பார்த்து சொல்கிறார், நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? இந்த வேலையை விடு. நீ வேலை செய்கிறதுக்கு தான் உன்னை ஜென்மம் எடுத்தியா? இந்த வேலை செய்கிறதுக்கு நீ பிறக்கலை அப்படிங்கிறாரு. 3 நாள் கழித்து என்ன நதி கரையில் வந்து என்ன சந்தி அப்படிங்கிறாரு. அந்த மௌஜூத் அப்படிங்கிறவர் தன்னுடைய வேலையை விடுறாரு. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க, என்னப்பா பண்ணுற? வெளில வேலையை நான் விட்டுறேங்க அப்படிங்கிறாரு. வேலையும் போச்சு, சம்பளமும் போச்சு. ரொம்ப கஷ்டமாகப்பட்டு கிடச்சிது இந்த வேலை. ஆனால் அவர் கேட்கல. ஏன்னா அவர் கிச்சருக்க வார்த்தையை கேட்டார் இல்லையா, அவருடைய சப்தத்தை கேட்டார். 3 நாள் கழித்து நதி கரைக்கு போகிறாரு. அங்கே கிச்சரர் வந்து அங்கே பிரகட் ஆகிறாரு. அந்த கிச்சரர் சொல்கிறாரு, துணியெல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டு அந்த நதியில் குதி அப்படிங்கிறார். அவர் ஒன்றுமே யோசிக்கலை. துணியை கிழிக்கிறாரு, குதிச்சிட்றாரு. நதி அவரை கூட்டிகிட்டு போகுது. அவர் வந்து ஏதோ ஒரு கரையில் போய் அவர் விழுறாரு. அங்கே ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவர் பார்க்குறாரு, நீ என்ன பைத்தியமா அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நதியில் நீ குதிச்சிருக்க அப்படிங்கிறாரு. இவர் எதுவுமே சொல்லலை, மௌஜூத். அப்புறம் அவர் வந்து அந்த விவசாயி வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் பார்க்குறாரு, இவர் வந்து ரொம்ப படித்தவராக இருக்கிறாரு. இவர் நல்லா படித்த ஆளுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு ஏதாவது கற்றுக் கொடு, நான் உனக்கு இந்த விவசாயத்தை சொல்லித்தருவேன் அப்படிங்கிறாரு. நீ என்னெல்லாம் படிச்சிருக்கிற அதெல்லாம் சொல்லுனா அப்படின்னா நான் உனக்கு என்னுடைய விவசாயத்தினுடைய விஷயங்களை உனக்கு சொல்லித்தருவேன் அப்படிங்கிறாரு. அந்த மௌஜூத் வந்து பல வருஷம் கொஞ்சம் நாள் அங்கே இருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு அந்த கிச்சர் அவர் பிரகட் ஆகிறாரு. அவர் சொல்கிறார், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறாரு. என்னை வந்து சிட்டிக்கு வெளியில் வந்து மீட் பண்ணு அப்படிங்கிறாரு. அவர் அர்த்தராத்திரியிலே அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒரு வியாபாரி இருக்கிறாரு. அந்த வியாபாரிக்கிட்ட வேலை செய்கிறாரு கொஞ்ச நாளைக்காக. அப்புறம் மீண்டும் அந்த கிச்சர் பிரகட் ஆகிறாரு. சொல்கிறாரு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறாரு. அடுத்த கிராமத்துக்கு போங்க, மோசூல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போ அப்படிங்கிறாரு. அங்கே ஒரு தூள் வியாபாரி இருக்கார், நீ அவர் கூட வேலை செய் அப்படிங்கிறாரு. அந்த மௌஜூத் அப்படிங்கிறவர் மறுபடியும் அவர் சொன்ன மாதிரி அங்கே போகிறாரு. அங்கே ஒரு 2-3 வருஷம் வேலை செய்கிறாரு. மீண்டும் அந்த கிச்சரர் பிரகட் ஆகிறாரு. சொல்கிறாரு, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? எந்திரி இங்கேருந்து முதல்ல. அடுத்த பக்கத்து கிராமம் ஒன்று ரமர்கந்த் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே போ அப்படிங்கிறாரு.
சமர்கந்து அங்கே போ அப்படிங்கிறாரு. இந்த சமர்கந்து கிராமத்துக்கு அவர் போகிறாரு. அங்கே போய் அங்கே ஒரு மளிகை கடை இருக்குது, அங்கே போய் சேவை பண்ணுறாரு, வேலை பார்க்குறாரு. அந்த இடத்துல போய் வேலை செஞ்சு 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 அவருக்குள்ள திவ்ய சக்திகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையே மாறிடுது. அவர்கிட்ட எல்லாருமே வராங்க, அவரை தேடி தேடி வராங்க. அவர் யார் மேலே கை வைக்கிறாரோ அவங்களுடைய நோய் வியாதிகள் எல்லாம் சரியாயிருது. அவர்கிட்ட திவ்ய சக்திகள் குடியேறி இருக்கு, அதாவது ஹீலிங் பவர் அவர்கிட்ட இருந்திருக்கு, அவர்கிட்ட தானாகவே வந்திருக்கு. இந்த மாதிரி அவர் எல்லா நோயாளிகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஹீலராக மாறிடுறாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு இந்த சக்திகள் எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அதிகாரியாக இருந்தேன், நதியில் குதித்தேன், மீனவனாக மாறினேன். அந்த மீனவர்கிட்ட தானே போய் வேலை செய்வார் ஃபஸ்ட்டு. அங்கேருந்து போனேன், கடையில் போனேன், வியாபாரி ஆனேன். அங்கே இருந்து போனேன், தோல் வியாபாரி ஆனேன். அங்கேருந்து போனேன், மளிகை கடையில் வேலை பார்த்தேன். நான் எதுவுமே செய்யலை. ஆனால் அவர் ஒரு விஷயம் மட்டும் செஞ்சார். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்ஞா பாலன், கட்டளைக்கு பின்பற்றினார். என்ன கட்டளை கிடைச்சதோ அதை பின்பற்றினார். அவருக்கு அந்த ஃபரிஸ்தா என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் இவர் ஃபாலோனே பண்ணிகிட்டே இருந்தார். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சதுனால அவருக்குள்ள ஒரு வழி பிறந்தது, புது மார்க்கம் பிறந்தது, புது வாசல் திறந்தது. அவர்கிட்ட அந்த அளவு புத்திசாலித்தனமும் கிடையாது. ஆனால் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது அந்த பரிசா சொல்லிச்சோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தார். அவ்வளோதான், செஞ்சுட்டே இருந்தார். அவருக்குள்ள ஒரு திவ்ய சக்தி அங்கே வெளிப்பட ஆரம்பிச்சது. பச்சை கலரை அணிந்து கொண்ட அந்த பரிஸ்தாவின் கட்டளைகளுக்கு இவர் கீழ்ப்படிந்து கொண்டிருந்தார். அந்த ஒரு தெய்வீக மனிதர் கிச்சரர், அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை இவர் செஞ்சார். இவர் சொல்லவே இல்லை, என்னுடைய நிலைமை என்ன ஆகும், நல்ல ஒரு ஜாப்ல இருந்தேன், அதை விட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லவே இல்லை. அவருக்கு ஆர்டர் கிடச்சிது, நீ அதை விட்டுவிடு அப்படின்னோன்னா இவர் விட்டுட்டார். எந்த இடத்துல அவர் போய் செட்டில் ஆகிட்டாரோ அந்த இடத்துலையும் அவருக்கு ஆர்டர் கிடச்சிது, இந்த இடத்த விட்டுட்டு காலி பண்ணி கிளம்பு. மறுபடியும் அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் வியாபாரம் பண்ணி நல்ல பைசா சம்பாதிச்சு நல்ல வியாபாரம் ஓஹோன்னு போயிட்டு இருந்தது. அப்புறம் அவருக்கு கட்டளை கிடச்சிது, இதையும் விட்டுட்டு வேற இடத்துக்கு போ அப்படின்னு. அவருக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் அவர் செய்தார். இதுதான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நிலை, ஆக்ஞாகாரி. அந்த ஆக்ஞாகாரி தான் அவரை தெய்வீகத்தின் பக்கம் அழைத்து சென்றது. நம்ம இப்போ என்ன கேட்டோம், பிராமண வாழ்க்கை என்றாலே தெய்வீக தன்மையின் வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை கிடையாது, அசாதாரணமான வாழ்க்கை, லௌகீகம் அல்ல, அலௌகீகமானது, தெய்வீகமற்றது அல்ல, தெய்வீகமானது. ஒவ்வொரு கர்மமும், ஒவ்வொரு சாதாரண கர்மமும் தெய்வீக கர்மமாக மாறிடணும். நான் இன்னைக்கு பாவம் பண்ணல, ஆனால் புண்ணியம் எவ்வளோ பண்ணேன், துக்கம் கொடுக்கலண்ணா, ஆனால் சுகம் எவ்வளோ கொடுத்தேன், நான் தீய விஷயங்கள் செய்யலை, யாருக்கும் கெடுதல் கொடுக்கல, ஆனால் தெய்வீக குணங்களுடைய புஷ்பங்கள் எத்தனை நான் மலர செய்தேன், நான் எவ்வளவு சேமிப்பு பண்ணேன், நான் வேஸ்ட்டு பண்ணலை, ஆனால் எவ்வளோ நான் பெஸ்ட்டு பண்ணேன். இப்போ முரளியில் கேட்டீங்க இல்லையா தெய்வீக தன்மையை பற்றி, உங்களுடைய பார்வைகளில் எவ்வளோ தெய்வீக தன்மை வந்திருக்குது, திவ்ய திருஷ்டியின் மூலமாக எவ்வளோ தெய்வீக தன்மையை நீங்கள் அனுபவம் செய்ய வச்சிங்க. உங்களுடைய எண்ணங்கள் திவ்யமாக இருக்கணும், கர்மம் திவ்யமாக இருக்கணும், தெய்வீகமாக இருக்கணும், வார்த்தைகள் தெய்வீகமாக இருக்கணும், திருஷ்டி திவ்யமாக இருக்கணும். திவ்யத்தா தான், தெய்வீகத்தன்மை தான் பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் மற்றும் அலங்காரமாகவும் உள்ளது. எவ்வளோ சின்ன முரளி, ஆனால் எவ்வளோ ஆழமாக இருக்குது, எவ்வளோ டீப்பாக இருந்தது. ஒரே ஒரு முரளியை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 16 கலைகள் நிறைந்தவர்களாக நம்ம மாறிடுவோம். அப்போ என்ன கேட்டீங்க, ஒபீடியன்ஸ், அப்சல்யூட் ஒபீடியன்ட். உதாரணம் எதுனா கொடுத்தாரு, பிரம்மா என்ன பண்ணாரு, ஒபீடியண்டாக இருந்தார், அவ்வளோதான், ஒபே பண்ணார். சிவபாபா என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவர் செஞ்சார். அதனால நம்ம பிரம்மாவை ஃபாலோ பண்ணோம். இதை நம்ம செய்யும்போது பிராமண வாழ்க்கையில் என்ன கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை என்னவாக மாறும், திருப்தியானதாக மாறிவிடும். அப்போ இன்னைக்கு 3 விஷயங்களை பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் முரளியில். ஆக்ஞாகாரி, அதாவது கட்டளை கீழ்ப்படிந்த நிலை, ஆசீர்வாதங்கள்,
திருப்தி. மனசும் திருப்தியாக இருக்கணும், நம்மளுடைய இதயமும் திருப்தியாக இருக்கணும், உள்ளமும் தூய்மையாக இருக்கணும். முதல் விஷயம் வந்து தூய்மை. அந்த ஹோம்ஒர்க்கில் தூய்மை அப்படிங்கிறது வெறும் காமம் மட்டும் கிடையாது, பிரம்மச்சரிய விரதனம் மட்டும் கிடையாது. பவித்ரதா அப்படின்னா ஸ்வச்சதா, பவித்ரதா அப்படின்னா தெளிவான தன்மை, ஸ்பஷ்டதா, ஸ்வச்சதா. பிரம்மச்சரியம் அப்படின்னா சத்தியதா. பிரம்மச்சரியம் அப்படின்னா எவ்வளோ நம்ம ஸ்வச்சமாக இருக்கிறோம், தூய்மையாக இருக்கிறோம், எவ்வளோ சத்தியத்தன்மை இருக்குது, சத்தியதா. வீணான விஷயங்கள் என்னது, அது கூட அபவித்திரதா தான். அந்த வீணான விஷயங்கள் கூட நம்மளுடைய சக்திகளை அது திருடிடுது. இது நம்ம பார்த்தோம். ஆத்மாவுக்கு வந்து 3 விஷயங்கள் வேணும். ஒன்று சக்தி, அதிகாரம், இன்னொன்று பாடத்தின் மூலமாக ஞானம், அதாவது புரிதல், 3வது வரதானம் சத்குரு மூலமாக. இந்த 3மே வாழ்க்கையில் தேவை. ஒன்று அப்பா மூலமாக, இன்னொன்று டீச்சர் மூலமாக, இன்னொன்று சத்குரு மூலமாக இது கிடைக்குது. அப்போ இன்னைக்கு முரளியிலேருந்து நீங்கள் என்ன கேட்டீங்க, 4-5 விஷயங்களை நம்ம கேட்டோம். சாதாரண தன்மை இருக்கக்கூடாது, தெய்வீக தன்மை தான் இருக்கணும். சாதாரண கர்மங்களை என்ன பண்ணிடணும், தெய்வீகமாக மாற்றிடணும். செக்கிங் எப்படி இருக்கணும், ஆழமான செக்கிங்காக இருக்கணும். சாதாரண செக்கிங் இருக்கக்கூடாது, ஆழமான செக்கிங் இருக்கணும். கவர்ச்சிக்கப்படக்கூடாது, எங்கே நல்லதின் பக்கமும் கவர்ச்சிக்கக்கூடாது, தீயதின் பக்கமும் கவர்ச்சிக்கப்படக்கூடாது. சமயம் இப்போ செய்யணும் அப்படிங்கிறத இப்போ தான் செய்யணும், இப்போ இல்லைனா எப்போவுமே கிடையாது. அப்புறம் பாபா என்ன சொன்னார், டைட்னஸ் இருக்கக்கூடாது, சகஜமான தன்மை இருக்கணும். நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்க நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல்கள் நிறைந்ததாக மாறிடுது. சின்ன குழந்தை பாருங்கள் எவ்வளவு போலாவாக இருக்குது சாதாரணமாக. ஆனால் அந்த குழந்தையினுடைய புத்தியில் சமாஜம் என்ன பண்ணுது, இந்த சமூகம் அந்த சிக்கல்களை விதைக்கிறது. அதனால் குழந்தைங்க கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் சின்ன பசங்க இருந்தாங்க, அந்த சின்ன பசங்க என்னெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாத்தையும் திருட ஆரம்பிச்சிடுறாங்க. திருடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று பார்த்துட்டாங்க ஸ்பெஷலாக இருந்தது அப்படின்னா அது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. அதாவது 2 குழந்தைங்க, 2 பசங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரும் வந்து ஒரு தடவை ஒரு சர்ச்சு பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அப்போ சர்ச்சில் ஃபாதர் இருந்தார். ஃபாதர் கேட்குறாரு அந்த குழந்தைங்களை பார்த்து. ஃபாதர் சொல்கிறாரு, பகவான் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அந்த 2 பேரும் பயந்துட்டாங்க. அவங்க எதுவுமே பேசாமல் சுப்சாப்பாக இருந்தாங்க. மறுபடியும் அவர் கேட்குறாரு, பகவான் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் அடிச்சம் பிடிச்சான்னு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் அலமாரியில் போய் ஒழிச்சிக்கிட்டாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு, என்னாச்சு இப்படி ஒளிஞ்சிட்ருக்கீங்களே? அவங்க சொல்கிறாங்க 2 பேரும், பகவானை யாரோ திருடி போயிட்டாங்க, அவர் ஃபாதர் நாங்கள் தான் திருடினோம், எது எடுத்தாலும் நாங்கள் தானே திருடுறோம், எங்களை நாங்கள் தான் திருடணும்னு நினச்சிட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். பகவானையே திருடிடுங்க. என்ன பண்ணணும், அவரை திருடி நமக்கு உள்ள இதயத்துக்குள்ளே மறைச்சி வச்சிடணும், ஒளிச்சு வச்சுக்கணும். தன்னுடைய இதயத்துக்குள்ளே அவரை கைதி பண்ணி வச்சுக்கோங்க. சிருஷ்டியின் எஜமானர் அவர் தான், அவரையே அரெஸ்ட் பண்ணி நம்மளுடைய இதயத்துக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கலாம். அப்போ இன்றைக்கி வந்து 2 தாரணைகள். ஃபஸ்ட்டு வந்து பவித்ரதா. பவித்ரதா அப்படிங்கிறது வெறும் காமம் மட்டும் கிடையாது, பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. பவித்ரதா அப்படின்னா சத்தியதா, பவித்ரதா அப்படின்னா ஸ்வச்சதா, பவித்ரதா அப்படின்னா வீணான விஷயங்கள்லேருந்து விடுபட்டிருப்பது. அப்போ இன்றைக்குள்ள பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம், அமிர்தலையினுடைய பாயிண்ட்ஸை. பாபா வந்து அமிர்த வேலையில் ஒவ்வொரு குழந்தைங்களுடைய பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை பார்த்துட்டு இருந்தார். பியூரிட்டியினுடைய பரிபாஷை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கூட குழந்தைங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்ல விதமாக. அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, பியூரிட்டி அப்படிங்கிற அந்த தூய்மை அப்படிங்கிற வார்த்தையினுடைய 21 சமமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம எழுதணும். பியூரிட்டி, தூய்மை, அதுக்கு ஈக்குவலான வார்த்தைகள், அதையே மென்ஷன் பண்ணுற மாதிரி உள்ள வார்த்தைகளை நம்ம 21 எழுதணும் ஹோம்ஒர்க். ஓகேவா? இங்கிலீஷில் எழுதுங்க, ஹிந்தியில் எழுதுங்க, தமிழில் எழுதுங்க, ஆனால் 21 எழுத்து எழுதணும், அவ்வளோதான். பவித்ரதாவிற்காக, தூய்மைக்கான 21 சமமான வார்த்தைகள். எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம்? பவித்ரதா, ஸ்வச்சதா, சுத்ததா. சத்தியதா சொல்லக்கூடாது, சத்தியதா அங்கே வந்து இதில் கிடையாதுங்க. சத்தியதா வந்து வேறல்ல. தூய்மையினுடைய கனெக்டடாக சொல்லுங்கள், ஹிந்தி பாஷையில் சொல்லுங்கள் பார்ப்போம். நிர்மல்தா, சுத்ததா, நிச்சல்தா, பாவன்தா, கிளீன்லினஸ், பியூர், சாத்விக், சாத்விகதா, நிஷ்கலங்க், நிர்தோஷ்,
அதனால் பியூர் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஈக்குவலான வார்த்தைகளை நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை 21 நீங்கள் எழுதணும். ஓகேவா? அந்த தூய்மை அப்படிங்கிற மேகங்களை நீங்கள் வரைஞ்சிட்டு அந்த ஒவ்வொரு மேகத்தினுடையிலையும் நீங்கள் எழுதணும். அதுக்கு ஈக்குவலான 21 வார்த்தைகள். அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு காரியம், இன்றைக்கான காரியம். ஓகேவா? உலகத்தில் வந்து பியூரிட்டி, மேரேஜ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. மேரேஜ் பண்ணல அப்படின்னா அது பியூரிட்டின்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பிரம்மச்சரியத்தோட. அவங்க ஞானத்தின் மூலமாக கிடையாது, அந்த சூழ்நிலையை பார்க்குறாங்க, அதன் மூலமாக அவங்க மேரேஜ் பண்ணாமலே தூய்மையாக இருக்காங்க. வெறும் தூய்மை மட்டுமல்ல, பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை தூய்மை அப்படின்னா. இன்றைய காலத்தில் பாபா சொல்கிறாங்க, இன்றைய காலத்தில் நிறைய பேர் சூழ்நிலைகளை பார்த்துட்டு அதை பாடம் படிச்சுக்கிட்டு பிரம்மச்சரியமாக நிறைய பேர் இருக்காங்க. வச்சு கஞ்சி ஊற்ற முடியாதுன்னு நிறைய பேர் மேரேஜ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படியா? அவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் டெய்லி நடக்குது, ரொம்ப பயங்கரமான விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு உலகத்தில். இவர் அவரை கொண்டுட்டாரு, அவர் இவரை கொண்டுட்டாரு, எவ்வளோ டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்குது. ஒரு ஒய்ஃப் இங்கே இருப்பாங்க, ஒரு ஒய்ஃப் இன்னொரு இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும், இவருக்கு குழந்தைகள் இருக்கும், ஒருத்தர் பார்க்குறாங்க, முடிஞ்சு கதை. ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு ஃபேமிலி செட்டிலாக இருக்கும், இன்னொரு ஃபேமிலியை இன்னொரு கிராமத்தில் வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது, அப்புறம் அவங்க ஏதாவது கொலை பண்ணிடுறாங்க யாரையாவது வச்சு. அவருடைய அந்த டெட் பாடியை சூழ்கேஸில் போட்டு குப்பையர் தொட்டியில் போட்டு போயிட்டாங்க, ட்ரம்மில் போட்டு போயிடுறாங்க, இல்லைனா உடம்பு வந்து கட் பண்ணிடுறாங்க பீஸாக, கவரில் கொண்டு போட்டு போயிடுறாங்க, பாலித்தீன் கவரில், டஸ்ட்பினில், பல இடங்களில் போடுறாங்க பீசஸை. என்னெல்லாம் பண்ணுறாங்க அந்த உலகத்தில், எவ்வளோ க்ரைம் நடக்குது ஒவ்வொரு நாளும் இந்த இதுக்காக, இந்த காம விகாரத்திற்காக, இல்லை ஃபேமிலியில். இது எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் புத்திசாலி ஆள்கள் அதை பார்த்து பயந்துடுறாங்க. அவங்களுக்கு ஆன்மீகத்தில் போகணுன்னு வேண்டாம், ஆனாலும் இந்த உலகத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது, இந்த மேரீடு லைஃப்பில் போய் மாட்டிக்கக்கூடாது, நிம்மதியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கால் கட்டி விட்டாங்க, அவ்வளோதான், கடைசி வரைக்கும் காலி மனுஷன், சுதந்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த பக்கம் போவே கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா டெய்லி புது விதமான கேஸு நம்ம உள்ளாடி வெளியே வருது. அவர் இவரை கொண்டுட்டார், இவர் அவரை கொண்டுட்டார், இது இப்படி நடந்தது அப்படி நடந்தது, எவ்வளோ கேஸு பாப்பா. அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் பியூரிட்டி அப்படிங்கிறத நல்ல விதத்தில் செக் பண்ணுங்கள். தூய்மையினுடைய அடையாளம் வந்து ஸ்வச்சதா மற்றும் பவித்ரதா, சத்தியதா. ஒருவேளை முழு நாளும் எந்திரிக்கிறதுல, உட்கார்றதுல, பேசுறதுல, சேவை செய்கிறதுல, ஸ்தூல சேவையில், சூட்சும சேவையில் விதிபூர்வம் இல்லை அப்படின்னா, விதிபூர்வத்தில் வந்து விதிப்படி செய்கிறதுலேருந்து கொஞ்சமாவது வித்தியாசம் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ அது ஸ்வச்சதா, அதாவது பவித்திரதா அப்படின்னு சொல்ல முடியாது. வீணான எண்ணங்கள் கூட பவித்திரத்தன்மை தான். ஏன் நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் பாவம் செய்யலை அப்படின்னு நினைப்பீங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்கல, ஆனால் வீணான விஷயங்கள் போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு, டைம் வீணாக போயிடுச்சு, எண்ணம் வீணாக போயிடுச்சு, திருப்தி போயிடுச்சு. அப்போ தூய்மையினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் டிகிரி அதில் வித்தியாசம் வந்துடும். அப்போ நீங்கள் 16 கலை நிறைந்தவர்களாக ஆக முடியாது. 15 கலை, 14 கலை, 13 கலை. 13 கலைன்னா என்ன? யாருக்கு அந்த 13 கலை யாருக்கெல்லாம் இருக்கும்? பவித்திரதா அப்படின்னா வெறும் துக்கம் கொடுக்கறது, பாவகர்மம் செய்யலை அப்படி கிடையாது. ஆனால் தனக்குள் சத்தியதா, ஸ்வச்சதா, விதிபூர்வமாக, அப்போ தான் விதிப்படி அதை அனுபவம் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் பவித்திரதா. ஒருவேளை அது போயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து பேசக்கூடாது ஆனால் பேசிட்டேன், அப்போ அவங்கள மாலிக் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் அமிர்த வேலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தன்னுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் செக் பண்ணுங்கள். சும்மா மேலோட்டமாக செக் பண்ணாதுங்க. ஒருவேளை நீங்கள் சும்மா மேலோட்டமாக செக் பண்ணிங்க அப்படின்னா, சந்திரவம்சியினுடைய அந்த பெரிய ரூபம் காட்டியிருக்காங்கல்ல, வில் அம்பு. சூரியவம்சியினுடைய அடையாளம் என்னது? சின்ன முரளியை காட்டியிருக்காங்க, புல்லாங்குழல் பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குது, ஆனால் அந்த வில் அம்பு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அவங்க சதா அதை தூக்கிட்டே இருக்காங்க, கையில் வச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அடிக்கடி அந்த வில் அம்பை வச்சு குறி பார்க்கணும். ஆனால் முரளியை பாருங்கள், அந்த புல்லாங்குழலை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. டான்ஸ் ஆடுங்க, பாடுங்க, சந்தோஷமாக இருங்க, விளையாடிட்டே இருங்க. அதனால் மேலோட்டமாக நீங்கள் செக் பண்ணாதுங்க. இப்போ வந்து ஆழமான புத்தியுடையவராக ஆகி நேரத்துக்கு ஏற்றபடி தகுந்தாற் போல், அதாவது நேரங்கிறது திடீர்னு தான் நடக்கும், நேரங்கிறது சொல்லிட்டு வராது. அதனால் பாபா வந்து முதல்ல சொல்லியாச்சு, யாரும் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. பாபா நீங்கள் முதல்ல ஏன் சொல்லலை? பாபா ஒரு பொழுதும் டேஷ்
பண்ண மாட்டார். பாபா முதல்ல இருந்தே நம்மளை டைம் கான்சியஸ் உடையவங்களாக மாற்ற மாட்டார். சோல் கான்சியஸ் ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கனே தவிர உங்களை நான் டைம் கான்சியஸ் ஆக்கிறதுக்காக வரல அப்படிங்கிறார் பாபா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? பியூரிட்டி. பியூரிட்டி அப்படின்னா ஸ்வச்சதா. பியூரிட்டி அப்படின்னா சத்தியதா. பியூரிட்டி அப்படின்னா விதிப்படி ஒவ்வொரு கர்மமும் ஒவ்வொரு காரியமும். பியூரிட்டி அப்படின்னா வீணான விஷயங்கள்லேருந்து விடுபட்டிருக்கிறது. பியூரிட்டி அப்படின்னா சங்கல்பம், சொல், செயல், எண்ணம், சொல், செயல், கர்மம், வெளிப்படையான கர்மம், சூட்சுமமான கர்மம், ஸ்தூலமான கர்மம் எல்லாமே பியூராக இருக்கணும். பியூரிட்டி அப்படின்னா டைம் கான்சியஸ் கிடையாது, ஆக்ஞாகாரி. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னது? ஆக்ஞாகாரி தன்மை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த தன்மை. பிரம்மா பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஸ்டெப் வைக்கிறது இதுக்கு தான் சொல்லப்படுது ஃபாலோ ஃபாதர். பிரம்மா பாபாவுடைய ஸ்ரீமத் படி முதல் அடி என்ன எடுத்து வச்சாரு? முதல் ஸ்டெப்பு பாபா கட்டளை என்னெல்லாம் கிடைச்சதோ அதன்படி நடந்தார். பாபா ஸ்ரீபாபாட்ட இருந்து என்னெல்லாம் அவருக்கு கட்டளைகள் கிடைத்ததோ அதை நடைமுறைப்படுத்தினார். அதனால் ஆக்ஞாகாரி தன்மையினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபாலோ ஃபாதர். மனம், சொல், செயல் அனைத்துக்குமே பாபா கட்டளைகள் கொடுத்துருக்குறாரு. சில கட்டளைகள் ஃபாலோ பண்ண முடியுது, சிலது நம்ம பண்ண முடியாமல் போயிடுது, பண்ணுறதில்ல. உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த தன்மையில் நீங்கள் முழுசாக இருக்கீங்களா இல்லை அரைகுறையாக இருக்கீங்களா? அப்போ அரைகுறையாக இருக்குது அப்படின்னா அரைகுறையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அமிர்த வேலையில் என்ன இருக்கணும் இது கூட தெளிவாக இருக்குது. பாபா ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை சில நேரம் பரந்தாமத்துக்கு போயிடுறீங்க, சில நேரம் நித்திரை லோகத்துக்கு போயிடுறீங்க, அப்படியா? ஒவ்வொரு ஸ்டெப்புமே பாபாவனுடைய ஸ்டெப்புக்கு மேலே இருக்கணும். பாபாவனுடைய ஸ்டெப்பு வேறையாக இருக்குது, குழந்தைங்களுடைய ஸ்டெப்பு வேறையாக இருக்குது அப்படின்னா அப்போ ஆக்ஞாகாரி அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபாலோ ஃபாதர்னு சொல்ல முடியாது. அதனால் விவகாரமாக இருந்தாலும் சரி இல்லை சூட்சமான விஷயமா இருந்தாலும் சரி என்னெல்லாம் கட்டளைகள் கிடைச்சிருக்கோ அதன்படி எவ்வளோ நான் நடக்கிறேன் உங்களுக்கு செக் பண்ண வருமா? அதனால் முதல் ஸ்டெப்பு ஆக்ஞாகாரி ஆகுங்க, கட்டளை கீழ்ப்படிந்தவர் ஆகுங்க. ஆக்ஞாகாரியாக இருக்காங்கன்னா பாபாவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது, கூடவே பிராமண பரிவாரத்துலேயும் எல்லா பிராமண ஆத்மாக்கள் மூலமும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. அதனால் செக் பண்ணுங்கள், என்னெல்லாம் நான் சங்கல்பம் பண்ணேன், எனக்காக இருந்தாலும் சரி, மற்ற ஆத்மாக்களுக்காக இருந்தாலும் சரி, சேவைக்காக இருந்தாலும் சரி, அதாவது எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. ஏன் அப்படின்னா ஆக்ஞாகாரி கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆகிறீங்க அப்படின்னா எல்லார்ட்டிருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன? அவங்களுடைய இதயம், உள்ளம் எப்படி இருக்கும், அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? திருப்தியாக இருக்கும். அப்போ என்ன கேட்டீங்க? ஆக்ஞாகாரி ஆகுங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுங்க. அப்போ என்ன கேட்டோம்? ஆக்ஞாகாரியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய மனசும் திருப்தியாக இருக்கும், நம்மளுடைய உள்ளமும் திருப்தியாக இருக்கும். அப்போ மொதல் ஹோம்ஒர்க் என்ன பார்த்தோம்? பியூரிட்டிங்கிற வார்த்தையினுடைய அதுக்கு சமமான வார்த்தைகளை மேகம் போல் வரைஞ்சி அதில் ஒன்று எழுதணும். ரெண்டாவது ஹோம்ஒர்க், ஒரு ஆறை வரைங்க, நதியை வரைங்க, அதில் எழுதணும் இது பவித்ரதாவினுடைய பிரவாகம், ஆற்றின் ஓட்டம், இது தூய்மை. ஒரு தூய்மையான ஒரு நதி, தூய்மை அப்படிங்கிற ஒரு நதி அது ஓடிக்கிட்டே இருக்குது. இது ரெண்டாவது ஹோம்ஒர்க். அடுத்த மூணாவது காரியம் ஆக்ஞாகாரி தன்மை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த தன்மை. இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி 3 படம் நீங்கள் வரையணும், 3 பிக்சர் வரையணும். அதாவது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவங்க அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி பார்த்தோன்னே தெரியணும் இதுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நிலை, ஆக்ஞாகாரி தன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு படம் வரையணும். 3 படம். ஒன்று ஒருத்தர் அப்படி பணியோடு இருக்கிறாரு பெரியவங்க முன்னாடி. இன்னொன்று இந்த இயற்கையில் பாருங்கள், பணிவானதற்கு ஆக்ஞாகாரியாக இருக்கிறதுக்கான பணிவு இல்லை, ஆக்ஞாகாரி தன்மையோடு இருக்கிறதுக்கான அடையாளங்கள் என்னெல்லாம் இருக்குது அது பாருங்கள். சூரியன், சரி ஓகே. அப்புறம் ஒரு நாய் வரைங்க, நாய் படம். அது ரொம்ப ஆக்ஞாகாரி தானே, விஸ்வாசம் உடையது கூடவே. அதனால் இதெல்லாம் யோசித்து வரைங்க. இன்றைக்கி இதனுடைய ஹோம்ஒர்க். ஓகே. டேப் ரிகார்டர் யாரை சொல்கிறாங்க? சிஷ்யர், வேலைக்காரங்க. சிஷ்யர் ஆக்ஞாகாரியாக இருக்கிறார்ல குருக்கு. அதனால் ஆக்ஞாகாரியாக இருக்கக்கூடியது யார் யார், என்னென்ன பொருள் அப்படிங்கிறது பாருங்கள், அதை வரைங்க, அதை தேடி பாருங்கள். அது உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது, சயின்ஸ் ரீதியாகட்டும் இல்லைனா இயற்கையில். இப்போ இன்றைக்கி 3 காரியங்கள் நம்ம ஹோம்ஒர்க் பார்த்தோம். ஒன்று தூய்மையினுடைய 21 வார்த்தைகளை எழுதணும். அப்புறம் நதி, அதில் எழுதணும் நதியின் ஓட்டம் தான் தூய்மையினுடைய ஓட்டம்.
தூய்மையினுடைய ஓட்டம். தூய்மை நதி போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. மூணாவது என்ன பார்த்தோம்? அந்த ஆக்ஞாகாரி தன்மையினுடைய 3 அடையாளங்கள், அதை வரையணும். அச்சா. ஓம் சாந்தி.